ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு ட்ராமா வெற்றிகரமாக 300 எபிசோடுக்கும் மேலே கடந்து வந்தாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் ஏன் 2-3 நாளாக சுத்தமாக வீஸ் வரல, யாருமே பார்க்க மாட்டீங்க என்னன்னு தெரியலை. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் டெய்லியுமே இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல எங்க சசியோட சங்கீத் ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட ரோகிணியும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. இங்க ரோகிணி சித்தார்த்து 2 பேரும் சைட் அடிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட சீமா ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா சந்தீப்புக்கு பிரேம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீமா வரா. என்ன சீமா, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு கேட்க அவனும் ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட சந்தீப்பு போயிடுறான். அதோட எங்க என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சீமா கேட்குறா. அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணி ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அதோட இங்கே சந்தீப் என்ன பண்ணுறா, சசியை ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு நான் கிஃப்ட் பண்ண போகிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவள் வேணும்னு சீன் போட்டுட்டு இருக்கா. ஐயோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க, வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் ஒரு அழகான ஒரு டைமண்ட் நெக்லஸை அவளுக்கு கிஃப்ட்டும் பண்ணுறான். அப்போ தான் அவள் பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்கே ஃபோனை காணும். ஐயோ அந்த சந்திரா வேற கால் பண்ணுறேன்னு சொன்னானே, போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இங்க அப்படியே வீட்டுல சீமாவை தான் காட்டுறாங்க. அப்போ சசியோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யார் போனு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எடுத்து பாக்குறா. அந்த சந்திரா தான் அடிக்கிறான். உடனே அவளும் போனை எடுத்து காதுல வைக்கிறா. அவன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான். ஹலோ, என்ன பீனா ராணி, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஒரு செமையான ஒரு இது இருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய பணக்கார வரா. அவன் ரோசி பார்ல உனக்காக வெயிட் பண்றான். உன்னைத்தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதனால நீ மட்டும் அவனுக்கு டான்ஸ் மட்டும் ஆடி காட்டுனேன்னு வையன், லட்சக்கணக்கா பணத்தை தூக்கி போடுறேன்னு சொல்றான். சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்ல இதெல்லாம் கேட்க சீமாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஐயோ சீமாவா அப்படின்னு சொல்லி டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். இவளுக்கு பயங்கரமா குழப்பமா இருக்கு. அதோட இங்க ரூம்ல நம்மளோட ரோகிணி என்ன பண்றா, 2-3 சாரி எடுத்து மேல போட்டுக்கிட்டு ஐயோ எந்த சாரியை செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த மாதிரி சாரியை செலக்ட் பண்றது தான். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது உடனே சித்தார்த் இதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கா. உடனே சித்தார்த் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், எந்த சாரி நல்லா இருக்கு அப்படின்னு கேட்க ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் கலர் சாரியை பார்த்துட்டு இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப இதே போட்டுக்கவா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த சாரியும் காட்டு அப்படின்னு சொன்னா ஒரு வயலட் கலர் சாரியை காட்டினா இதுவும் சூப்பரா இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு சாரியை எடுத்து காட்டும் போது சூப்பர்னு சொல்றான். ஏற்கனவே நான் கன்ஃபியூஷன்ல இருக்கேன், நீங்க வேற என்னங்க எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொன்னா நான் எதை தான் கட்டிக்கிறது அப்படின்னு இவ சொல்ல என்ன பண்றது, நீ வச்சிருக்க எல்லா சாரியுமே நல்லா இருக்கு அப்படின்னு இவனு சொல்றான். அப்படியா, சரி நீங்க வெளில போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவ அவனை வேட்டி விடுறா. அவனும் போறான். டக்குன்னு அங்க சீமா வந்துடுறா. ஐயோ சீமா நீங்களா, வாங்க அப்படின்னு சொல்ல நான் இந்த மாதிரி ரோஹிணிக்கு தனியா பேசணும் அப்படின்னு சொல்றா. தாராளமா பேசுங்க, அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். உடனே கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ரொம்ப படப்படப்பா நிக்கிறா. ரோகிணி என்னக்காச்சு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா ஆமா ரோகிணி பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி அந்த சசி மேல நீ ஏற்கனவே சந்தேகப்பட்ட, அவளோட பேரு சசி இல்ல வீணா ராணின்னு சொன்னேன், நாங்க தான் யாருமே நம்பல. இன்னைக்கு அந்த சந்திரா இருக்கால அவன் கால் பண்ணி அவளோட பேரு வீணா ராணி, அவ ஏதோ ஒரு பார்ல டான்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஷேக்கு கூட போயிட்டு அவ டான்ஸ் பண்ண போறாளாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இங்க ரோஹிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. வாங்கக்கா இப்பவே போய் எல்லாத்தையும் சொல்லலாம், அந்த சசியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல இந்த பாரு நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ஆதாரம் இல்லாம நம்ம எதையுமே நிரூபிக்க முடியாது, நம்ம ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அவன் அந்த பாருக்கு கூப்பிட்டுருக்கான், அவ கண்டிப்பா போவா, அப்ப வசமா மாட்டுவா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதோட சசியும் இங்க வீட்டுக்கு உடனே போனை எடுத்து பாக்குறா. அங்க சந்திரா கால் பண்ணிட்டு யார் பேசுறது, சசி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா நான் சசி தான் பேசுறேன்,
சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சீமா வந்து இந்த மாதிரி காலை வந்து அட்டென்ட் பண்ணிட்டா. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இந்த பார்ல வந்து நீ டான்ஸ் ஆடுறவ, உன்னோட பேரு வந்து பீனா ராணி, அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு ஷேக் இருக்காரு, அவரோட பக்கத்துல நீ டான்ஸ் ஆடி காட்டினா அவர் லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீ வருவன வரைக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவ ஷாக் ஆகி பாக்குறா. ஏன்னா சீமாக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆறா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரோகிணி வந்துட்டு, என்ன சசி ஒரு மாதிரி இருக்க, இன்னைக்கு உன்னோட கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக்கி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன அப்படிங்கிற மாதிரி இவளும் ஒரு மாதிரி பாக்குறா. இல்ல உன்னை வந்து நானே ஃபுல்லா ரெடி பண்ண போறேன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு போறா. அதோட ரோஹிணி வந்து இந்த மாதிரி சசியை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து சின்ன பாட்டியை வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க போல. அவ என்னன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காளா. அதோட இங்க சசியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவளை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. உடனே இவ என்ன பண்றா, உடனே அவங்களோட காதுல பஞ்ச தூக்கி வச்சுட்டு உடனே சந்திராக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாரு சந்திரா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி பண்ண, இன்னைக்கு சீமா வசமா மாட்டுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான சொல்றா. இதை கேட்கிற சந்திராக்கே பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்ற, இதனால சீமா வந்து நல்லா மாட்டிப்பாளே அப்படின்னு சொன்னா, ஆமா அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இங்க சசியை சொல்றா. என்ன பிளான் பண்றான்னு ஒண்ணும் புரியல. அதோட போனை வச்சுட்டு இந்த மாதிரி அவங்க காதுல இருக்கிற பஞ்சையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கா. அப்ப ரோகிணி வந்து பார்த்தா இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன பாட்டி எந்திரிங்க, அவங்களை என்ன சொன்ன, சசியை தானே கவனிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஆமா இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அதோட அங்க சீமா வரா. சீமா வந்தோடனே, அக்கா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறா. எனக்கு வந்து அக்கா வந்து இல்ல, உங்களை என்னோட அக்காவை தான் நினைக்கிறேன், உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறா. இவ வந்து எப்படிலாம் ஆக்டிங் பண்றாங்கிற மாதிரி சீமாவும் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவ ரூமுக்கு போறா. அப்ப சித்தார்த் வந்து அவளுக்கு சாரி ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அழகா எடுத்து கொடுக்குறான். அவளும் அது எல்லாத்தையுமே எடுத்து அழகாவும் ரெடி ஆயிடுறா. இங்க வந்து சசியும் வந்து முக்காடு போட்டுட்டு கீழே வந்து அப்படியே வந்து இறங்கி வரா. அப்போ வந்து பாட்டி வந்து அவளோட முகத்தை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. ரொம்ப அழகா இருக்கம்மா, நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து சீமாவை பத்தி, சீமா இன்னைக்கு வந்து உன்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கா. அதோட இங்க ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆட்டம் பாட்ட கொண்டாட்டமா ரொம்ப ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீமா வந்து ஒரு சொந்தக்காரங்களை வந்து வெளியில வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக போவா. அப்போ பார்த்தா கரெக்டா பவர் கட் ஆயிடும். அப்போ வந்து சசி வந்து வெளியில வந்து ஓடி வருவா. இதை பார்க்குற சீமாக்கு ஷாக் ஆகும். நினைச்ச மாதிரியே அவ பாருக்கு தான் போறா போல, அவளை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பின்னாடியே போறா. அப்போ வந்து இந்த சசி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவளை மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை போட சொல்லி ஒரு பொண்ணை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா போல. இப்ப நீ வந்து போ அப்படிங்கிற மாதிரி முக்காடை போட்டு போ சொல்லுவா. உடனே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே சீமா போவா. இங்க வந்து சசி வந்து என்னோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு சீமா, இன்னைக்கு நீ வசமா மாட்டின அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் பரத்வாஜ் வீட்டுக்குள்ள போய் பொண்ணு மாதிரி உட்கார்ந்துப்பா. இங்க அந்த யாரோ ஒரு பொண்ணு இருக்கால, அவ வந்து கார்ல ஏறி போறா. அவளையே ஃபாலோ பண்ணி நம்ம சீமாவும் போறா. அந்த பொண்ணு வந்து அந்த ரோசி பாருக்கு தான் போறா. அதை பார்த்த உடனே இந்த பார் நேம் தானே அந்த ஆளு சொன்னா, அப்ப இங்கதான் இருக்கா போல, இப்பதான் இங்க போனா தான் நமக்கு வந்து ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும், வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உள்ளாக்க போறா. அங்க பார்த்தா அங்க வந்து அந்த சந்திராவும் அந்த ஷேக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. உடனே அவங்கள பார்த்து இவ ஷாக் ஆகிட்டு இருக்கா. அங்க சசியே காணோம். உடனே சந்திரா வந்து இவளை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. அந்த ஷேக் என்ன பண்றா, சீமா பக்கத்துல போயிட்டு ரொம்ப அழகா இருக்காளே, இவ தான் நீ சொன்ன பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது சசி வந்து இதே மாதிரி தான் சொல்லியிருப்பா போல. அங்க சீமா வருவா, சீமாவையும் ஷேக்கையும் கனெக்ட் பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பா போல. ஸோ அதனாலதான் இந்த சந்திராவும் அதே மாதிரியே பண்ணிப்பா. இங்க வந்து அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு சீமா படாத பாடுபட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்கிட்ட தப்பிக்கலான்னு பார்த்தா அங்க வந்து நிறைய போலீஸ்லாம் வந்துடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே பயமாயிடுது. அப்படியே பதறி அடிச்சுட்டு பயந்துட்டு நிக்கிறா. இங்க வந்து அப்படியே வந்து ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அக்காவை காணுமே, எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ அந்த நேரத்துல கரெக்டா இருந்து சீமாவை பார்க்க வந்து சீமாவை வந்து நல்லபடியா வந்து வெளியில இருந்து வீட்டுக்கே வந்து அழைச்சிட்டு வந்துருவா. உடனே வந்து இங்க வீட்டுல எல்லாருமே வந்து சீமா ரோஹிணி காணும்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே பாட்டி வந்து திட்டுறாங்க, எங்க 2 பேரும் ஊர் சுத்திட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கு
சீமா பரத்வாஜ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பயங்கரமா அதிர்ச்சியாவுது. எதுக்கு வந்து நீங்க கேக்குறீங்க? நான் அவளோட புருஷன் தான். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, ஏன்னா அவங்க ரோசி பார்ல இருந்திருக்காங்க. அதுக்காக தான் நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, எங்க குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வீட்ல உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சீமாவோட போன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனும் காட்டுறான். இத பாக்குற ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சீமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்பவே நாங்க இவளை அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்றாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.